அரிசியை சமைக்கும் பொழுது அதனுடைய மூலப்பொருள் அரிசி என்றால் அதனுடைய துணை பொருள் தண்ணீர். நெருப்பில் வேக வைக்கிறோம். இந்த தண்ணியில் தான் பிரச்சனை. அரிசியில் சுண்ணாம்பு சத்து இருக்குது அப்படின்னா இயல்பாக வெள்ளையாக இருக்கும் அரிசி. வெள்ளையாக இருக்கிற அரிசி வடித்து பார்க்கும்போது கொஞ்சம் பழுப்பு நிறமாக மாறிடும். நமக்கே புரியாது, என்னடா வெள்ளை அரிசி தானே போட்டோம் பழுப்பு நிறமாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால், நாம் சமைத்த நீரில் அந்த நீர் இருக்கிறது அல்லவா, அதில் அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து இருக்கிறது. அப்படி அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து இருக்கும் பொழுது பொதுவாக ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வெள்ளை சாதமாக இருக்கணும், அதனால் அவன் என்ன பண்ணுவான், சோடாவையும் போட்டுறான் அந்த வெளுக்கிறதுக்காக. அவன் இருக்கிற ஏரியாவில் தண்ணி சுண்ணாம்பு நீராக இருக்கும். அந்த சுண்ணாம்பு நீராக இருக்கக்கூடிய தண்ணீர் அரிசி வடித்தால் பழுப்பு நிறமாக வரும். அப்படி பழுப்பு நிறமாக வந்தால் ஹோட்டலில் வரவன் சாப்பிட மாட்டான். அதனால் என்ன செய்வான்னா, காஸ்டிக் சோடா உள்ளே போட்டு அதை வெளுத்துருவான். துணி வெடிக்கிறதுக்கு போடுறான் இல்லையா, அதே கதை தான். நம்ம நிலைமை எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே அரிசியை நன்னீர் கொண்டு சமைத்தால் வெளுப்பாக இருக்கும். நன்னீர் என்பது மழைநீர். மழைநீரில் தெளிவான மழைநீரை எடுத்து நீங்கள் அரிசியை சமைத்து பாருங்கள், அப்படியே மல்லிகை பூ மாதிரி இருக்கும். தூய்மையான நீரில் சமைக்கும் பொழுது அது மண்ணுக்கு போனால், மழை நீர் நேராக மண்ணுக்கு போனால் எந்த மண்ணுக்கு போகிறதோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மிகுதியான சத்து அந்த நீரில் கிடைக்கிறது. தமிழகத்திலேயே எல்லா இடங்களிலும் ஒரு மாதிரியாக தண்ணீர் கிடைக்கிறதுனால் இல்லை. தாமிரபரணி நீர் அது ஒரு வகையாக இருக்கிறது, தும்பைப்பு போல் கிடைக்கும். அதே தருமபுரியில் நீங்கள் சமைத்து பார்த்தால் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். அங்கே தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்லு பாதிக்கப்பட்டிருக்கும், கால்சியம் டெபாசிட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அரிசியை சமைக்கும் பொழுது பொதுவாகவே அதை முதலில் கொதிக்க வைத்து விடுங்கள். நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்த பிறகு அதன் பிறகு மீண்டும் கொதிக்க வைத்து அரிசியை போடுங்கள். அந்த சுண்ணாம்பு சத்து ஓரளவிற்கு வெளியேறிவிடும். இப்படி சமைக்க பழகி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் நீரை வைப்பது பற்றி நேற்றே சொல்லியிருந்தேன். 4 பங்கு நீர் வைக்க வேண்டும் என்று. அந்த நீரையும் சரியாக வைக்க வேண்டும். அரிசி மெதுவாக வேக வேண்டும். இப்படி வேகும் பொழுது மேலே அழுக்கு சேர்ந்திருக்கும். அதை ஜல்லிக்கரண்டி கொண்டு அந்த அழுக்கை எடுத்து விட வேண்டும். அரிசி கொதித்த பிறகு, நன்றாக கொதி வந்த பிறகு தீயை அடக்கி விடுங்கள். மெல்லிய தீயில்தான் அரிசி வெந்து சாதமாக மாற வேண்டும். பொறுமை மிக அவசியம். கடலிலும் பெரிதென்று சொன்னான் பொறுமையை. பொறுமையாக சமைக்கும் பொழுது ஒரு உணவில் உள்ள சத்துக்கள் வீணாகாமல் இருக்கிறது. அது வீணாகாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சத்து உடம்பிலே போய் எலும்புக்கும் சதைக்கும் இரத்தத்திற்கும் இன்ன பிற உறுப்புகளுக்கும் அணுக்களாக பிரிந்து அந்த சத்துக்களை உள்ளே போய் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் உணவை சமைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். சமையலறையில் கவனம் செலுத்தினால் சாவென்பது வராது. சமையலறையில் கவனம் செலுத்தினால் சாவென்பது வராது. காரணம், சமைக்கக்கூடிய உணவு முறைகள் அத்தனையும் விஞ்ஞானபூர்வமாக நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பார்ப்போம்.